போட்டியிலிருந்து அரியநேந்திரன் விலக வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாங்கள் அது எங்களுடைய நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு பீப்பிள்ஸ் நியூஸ் செய்திகளில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் ஜனாதிபதி தேர்தல். அதுல வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான் அதிகமான பேசுபொருளாக மாறிவிட்டன. அந்த வகையில் இப்பொழுது அதிகமாக இளைஞர்களுடைய அத்தனை தமிழர்களும் சிங்கள ஊடகங்களும் பிரதானப்படுத்தி வரையக்கூடிய செய்திகள் பேசக்கூடிய விடயமாக மாறியிருந்தது தமிழரசு கட்சியுடைய இறுதி நேரத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்பதாக ஒரு விடயத்தை அறிவித்து அதன் மூலமாக அரியநேந்திரன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள். தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் இவர் கிடைக்க வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய பணத்தை அடுத்த தேர்தலில் காட்டலாம் என்பதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு அவரை கட்டாயமான ஜனாதிபதி தேர்தலாக நிறுத்தியிருந்தார். ஆனால் நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான மத்திய செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானத்தின்படி சஜித் பிரேமதாசவுக்கு அவருடைய ஆதரவை வழங்கப்பட்டார். அதுல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் இந்த தேர்தல் வாபஸ் பெற வேண்டும். தமிழரசு கட்சியுடைய தீர்மானம் குறிப்பாக சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவு என்பதாக 3 மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டணியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தினுடைய உறுப்பினர் என்பதாக 41 பேர் இருக்கிறார்கள். இந்த 41 பேர்ல வெறும் 26 பேர் மாத்திரம் கலந்து கொண்டுதான் இந்த தீர்மானத்தை எழுதியிருக்கிறார்கள். அதில் 19 பேர் சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவாகவும் அதில் 6 பேருக்கு அரியநேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் கூட தங்களுடைய வாக்கு அளித்திருந்தார். எனவே இந்த விடயமானது தவறான ஒரு விடயம் என்பதாக பலதரப்பில் பேசப்பட்டு வருகிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டணி இடைக்கால தலைவராக நியமிக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது இங்கிலாந்து நாட்டை காணப்படுறாரு. எனவே அவர் சொல்லக்கூடிய விஷயம் இது என்ன சிறுபிள்ளைத்தனமான விஷயமாக காணப்படுகிறது. யாழ் நல்லூர் தேர்விழா நடைபெறக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியாக எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏற்புடையது அல்ல. எனவே அனைவரும் ஒன்றாக கூடி ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். எனவே இந்த தீர்மானம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லியிருக்காங்க. அதே இதுல குறிப்பாக யாழ்ப்பாணத்துல அந்த கட்சியுடைய சிரேஷ்ட தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா அவர் சொன்ன விஷயம் எனக்கு உடல்நல குறைவு, எனவே என்னால் அந்த கூட்டத்துக்கு செல்ல முடியவில்லை, எனவே எனக்கும் அது சரியாக அறிவிக்கப்படவில்லை, எனவே நானும் செல்லவில்லை என்பதாக சொல்லியிருக்காரு. எனவே எது எப்படியோ மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசிய கூட்டக்கூடிய அந்த விடயமானது மீள ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகுதான் யாருக்கு ஆதரவு என்பதாக அளிக்கப்படும் என்பதாக இப்பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இந்த செய்தி உங்களுக்கு நாங்கள் சூடாக மிக முக்கியமான விடயமாக தந்திருக்கோம். ஆதரிப்போம் தமிழரசு கட்சி எடுத்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் அது எங்களுடைய நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம். அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே 26 பேர் 25 பேர் 28 சேர்த்து 26 பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 26 பேர் 26 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு நான் இடையிலேயே 2 மணியை போல அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். நடந்து முடிந்த பிறகு அவருடைய சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே முக்கியமான தீர்மானமாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை தமிழரசு கட்சி ஆதரிப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவு எடுக்கப்பட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழரசு கட்சி முடிவெடுப்பதாக அறிவிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. மாவை சேனாதிராஜாவுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. இங்கே விடயம் என்னவென்றால், யாரை ஆதரிப்பது என்பது முடிவெடுப்பதற்கு முந்தி ஒரு முடிவெடுக்கும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதாக எல்லா அங்கத்துறைகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஏனென்றால் மொத்தமாக 41 அங்கத்தவர்கள் மத்திய செயற்குழுவிலே உள்ளார்கள். அந்த 41 தலைவர் உட்பட அனைவருமாக 41 அங்கத்தவர்களிலே அங்கே வருகை தந்திருந்த 25 அங்கத்தவர்கள். விசேடமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட விடயம் அந்த வருகை தந்த அங்கத்தவர்களிலே முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டும். கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா
21 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன். அது வழக்கில் இருக்கின்றார், அது வேறு விடயம். ஆனால் 25 பேர் அங்கு பிரசன்னமாயிருக்கிறார்கள். 19 பேர் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். 6 பேர் வந்து எனக்கு அறிய கிடைத்தது மூலம் 6 பேர் வந்து பொது வேட்பாளர் அரிநேந்திரனுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் இங்கே வெளிப்படையாக கூற வேண்டும் என்னவென்றால், போட்டியிலிருந்து அரிநேந்திரன் விலக வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை.